இன்றைக்கி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன். உங்களுக்கே தெரியும், யூஸ்வலாக நீங்கள் அந்த குலாப் ஜாமுன் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேடெலாம் வச்சுருக்கிற அந்த மிக்ஸை வாங்கி தான் பயன்படுத்துவீங்க. இது ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணுறது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. அது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த குலாப் ஜாமுன் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கோவா 200 கிராம், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், சோடா உப்பு 1 சிட்டிகை, ஏலக்காய் தூள் சிறிதளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு போதுமான அளவு, சர்க்கரை 1/2 கிலோ. குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்க, கோவா கடையில் வந்துட்டு ஸ்வீட்லெஸ் கோவான்னு கேளுங்க, எல்லா ஸ்வீட் ஸ்டால்லையுமே இருக்கும். அந்த ஸ்வீட்லெஸ் கோவா வந்துட்டு வாங்கிக்கோங்க. அந்த கோவாவை வந்துட்டு நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். மாலிஷ் பண்ணுறதுனா அந்த கோவா வந்துட்டு ஒரு டேபிள்லேயோ இல்லை ஒரு தாம்பாளத்துலேயோ எதுலேயோ போட்டு நல்லா அந்த க்ளம்ஸ் இல்லாமல் அதை நல்லா மாலிஷ் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறீங்க, 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணுறீங்க. ஒரு பிஞ்ச் வந்துட்டு ஆப்ப சோடா ஆட் பண்ணி அது கூட வந்துட்டு கொஞ்சம் காடமம் பவுடரும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோவாவை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, சின்ன சின்ன டம்ப்ளிங்ஸாக வந்துட்டு அதை உருட்டி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் வந்துட்டு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, எண்ணெயை காய வச்சு ஃப்ளேமெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த குலோப் ஜாமுன் உருட்டி குலோப் ஜாமுன் வந்துட்டு போட்டு தனியாக எடுத்துடணும். அது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு அந்த சுகரு ஒரு 1/2 கப் சுகர், 1 கப் இருக்குதுன்னா ஒரு 1/2 கப் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த ஜீரா ரெடி பண்ணுங்கள். இந்த ஜீரா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கும். இது ஃப்ரை பண்ணிவிட்டு சூடாக அந்த ஜீராவில் வந்துட்டு இதை போட்டிங்கன்னா குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்துட்டு எண்ணெய் நம்ம வச்சுருக்கிறோம். இதில் வந்து சுகர் சிரப்புக்கு வந்துட்டு ஜீராவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு எண்ணெய் வச்சுட்டு ஒரு 1/2 கப் தண்ணி விடுங்க. ஒரு 1/2 கப் தண்ணி வச்சுட்டு இந்த 1 கப் சுகரை வந்துட்டு அதில் போட்டுடுங்க. இது வந்து உங்களுக்கு ஜீரா வந்துட்டு ரெடி ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு அந்த 1 கப் சுகரில் வந்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு அதை வந்து ஒரு ஜீரா வர அளவுக்கு வந்துட்டு அதை கொதிச்சுட்டே இருக்கோங்க. இன்பிட்வீன் இங்கே எண்ணெய் காய வச்சுருக்கோம். இதுக்கு இடையில் வந்துட்டு நம்ம வந்து அந்த டம்ப்ளிங்ஸை ரெடி பண்ணிடலாம். கோவாவை வந்துட்டு நல்லா மாலிஷ் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த கோவா வந்துட்டு நல்லா வந்துட்டு க்ளம்ஸ் இல்லாமல் நல்லா மாலிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து அது ரோல் பண்ணுறதுக்கு வரும். இந்த மாதிரி கோவா கிடைக்காதவங்க வந்துட்டு நம்ம மில்க் பவுடரை கூட பயன்படுத்தி வந்துட்டு இந்த குலோப் ஜாமுன் பண்ணலாம். ரெடிமேடு மிக்ஸை வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற மில்க் பவுடரை கூட பயன்படுத்தலாம். எல்லா இடத்துலையும் பால் கிடைக்காதவங்க இந்த மாதிரி கோவா ரெடிமேட் கடையில் இருக்கிறத வாங்கி பயன்படுத்தலாம். இல்லை மில்க் பவுடரை வச்சியும் நம்ம அதை வந்து பயன்படுத்தலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூட வந்து ஒரு பிஞ்ச் வந்துட்டு காடமும், ஒரு பிஞ்ச் வந்துட்டு பேக்கிங் பவுடர் ஆப்பா சோடான்னு சொல்லுவாங்க, அந்த இது போட்டு இதை வந்து நல்லா மாவை வந்துட்டு நல்லா மாலிஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ரோல் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு இதில் வந்துடும். இதை வந்துட்டு நல்லா ரோல் பண்ணி நமக்கு சின்னதாக வந்துட்டு, ஏன்னா நம்ம சின்னதாக உருட்டி போட்டிங்கன்னா அது வந்துட்டு ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சம் பெருசாக வரும். உங்களுக்கு எந்த சைஸ் ஃபினிஷிங்கில் பெருசாக சைஸ் வேணுமோ அதில் பாதி மட்டும் நீங்கள் உருட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது சரியாக இருக்கும். அதை வந்துட்டு நல்லா அந்த கோடு இல்லாமல் நல்லா உருட்டும் போது நல்லா ஷைனிங்காக வர மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது உடஞ்சி போகாது. இல்லைன்னா நிறைய பேருக்கு சொல்லுவாங்க குலோப் ஜாமுன் போட்டோம் வெடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த ஊட்டுற இதில் தான் இருக்குது அதோடைய இது. ப்ராப்பராக கன்சிஸ்டன்சி ஃப்ளாரும் அந்த பேக்கிங் பவுடரும் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக அந்த மாதிரி உடைச்சல் இருக்காது. இதை மாதிரி ஒரு ரோலாக வந்துட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உருட்டும் போது நல்லா ஃபஸ்ட்டு மாவை நல்லா கையால் இப்படி அழுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து உருட்டினீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரேக்கேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்காது. இந்த பிரேக்கேஜ் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற மாவை நல்லா அப்படி ப்ரெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 கையால் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணியே நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது உடையாமல் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு ஏற்கனவே நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கிறதுனால
சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு, எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இன்பிட்வீன் நம்ம வந்துட்டு இதை பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்துட்டு இந்த மாவை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ண உடனே வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு அதிக குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மிக்ஸ் பண்ண இதை டோ என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ உருட்ட முடியுமோ அந்த இதை மட்டும் போர்ஷன்ஸை வெளியே வச்சுட்டு மீதியை வந்து என்ன பண்ணுறீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் குறைய ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்துட்டு அது தன்மை கெடாமல் அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த குலோப் ஜாமுனை எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இந்த குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப புகை விடுற அளவுக்கு எண்ணெயை காய வைக்காதீங்க. ஒரு 80%. ஏன்னா உள்ளே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே இருக்கிறது வந்துட்டு கோவா. மிதமான தீயை வந்துட்டு லெவல் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உள்ளே வந்து அது குக் ஆகும். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் பார்த்துருக்கலாம், கோவா குலோப் ஜாமுன் பண்ணுறேன்ட்டு வாங்கி பண்ணுவாங்க, நடுவில் கோலி குண்டு மாதிரி கல் மாதிரி இருக்கும். அது காரணம் வந்துட்டு மேலே வந்துட்டு குக் ஆகிடும், உள்ளே குக் ஆகாமல் இருக்கிறது தான் அதுக்கு காரணம். நீங்கள் இந்த மாதிரி டெம்பரேச்சர் ப்ராப்பரான டெம்பரேச்சர் வச்சுட்டு அழகாக நீங்கள் ரோல் பண்ணி டர்ன் பண்ணி விட்டீங்க அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு இதில் வந்துட்டு வரும். ஒரு மேலே அந்த போட்ட கோவா மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டெம்பரேச்சர் வந்து ரேஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈவனான ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு கோவா வந்துட்டு அப்பப்போ வந்து நீங்கள் டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலர் வரும். இதை வந்துட்டு கொஞ்சம் சாண்டில் கலரில் இருக்கும்போதே எடுத்துடாதீங்க, ஏன்னா உள்ளே வந்து குக் ஆகாது. இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் தான் நீங்கள் வந்துட்டு அதை டர்ன் பண்ணி விடணும். ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம் இது, எல்லாருமே வந்து வீட்டிலே செய்யலாம். இது வந்துட்டு ரெடிமேட் மிக்ஸு வாங்கி பயன்படுத்தணுன்றது கிடையாது. ரெடிமேட் மிக்ஸு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணோம்னா இதுதான் ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஒரிஜினல் கோவான்றது இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த குலாப் ஜாமுனில் பண்ணும்போதும் நல்ல டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். ப்ரிசர்வேட்டிவ் பண்ணப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது வந்து ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ரசாயனத்தை பயன்படுத்தி தான் அதை வந்து நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணியிருந்திருப்பாங்க. கண்டிப்பாக செயற்கை முறையில் ஒரு ரசாயனங்களை பயன்படுத்தி உணவை பாதுகாக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துகிறது வந்து நம்ம உடலை கண்டிப்பாக பாதுகாக்காது. அதனால் அதுக்கு பயன்படுத்துகிற விஷயங்களை வச்சு நம்ம பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் நாமளே பால் பூவாக்கில் ரெடி பண்ணி அதில் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு இது தீங்கு விளைவிக்காது. ஸோ இதோ பாருங்க, பொன்னிறத்தில் குலாப் ஜாமுன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வந்து இந்த ஜீராவில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அது ஊறிடுச்சுன்னா ஊறி வரும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா அழகாக இந்த சைஸை விட ஒரு பங்கு வந்து பெருசாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். சுட சுட சுவையான குலாப் ஜாமுன் தயாராக இருக்குது. இந்த ஹாட் குலாப் ஜாமுனை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பவுலில், ஏன்னா ஜீரா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலில் வந்துட்டு நீங்கள் அதை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. மேலே வந்து கொஞ்சம் இந்த ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் தூவி ஹாட் குலாப் ஜாமுன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாட் குலாப் ஜாமுன் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்தீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள்.